பைசி என்கிட்ட ஐபோன் இருக்குது உங்ககிட்ட இருக்குதா? ஏய் குட்டி ஃபனே, என்கிட்ட ஸ்மார்ட் வாட்ச் இருக்குதுடா, உங்ககிட்ட இருக்குதா? இல்லையே. குட்டி ஃபனுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலான்னு சென்னை ஜார்ஜ் டவுன்ல இருக்க ஃபம்மி ட்ரேடர்ஸ்க்கு போயிட்டு ப்ரோ என் கையில ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, இவன் கையில ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு 1000 ரூபாய்க்கு நல்ல ஸ்மார்ட் வாட்சா எடுத்து போடுங்க. ப்ரோ எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு வாட்ச் எல்லாம் இல்ல ப்ரோ, எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு ஒரு காம்போவே இருக்கு. அதுல நம்ம 7 பொருள் தரோம் சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஒரு ஏர்பாட்ஸ், ஸ்பீக்கர், வைட் ஹெட்போன், வாட்ச் ஸ்டாம்ப், சார்ஜர் ப்ரொடெக்டர், ஒரு மொபைல் ஸ்டாண்ட், இதெல்லாம் சேர்த்து வெறும் 1000 ரூபாய்க்கு தரேன்னு ப்ரோ சொன்னாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க? இது எல்லாமே சேர்த்து வெறும் 1000 ரூபாய்க்கு தரீங்களா? ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் காசு கொடுங்க. ஏய் குட்டி ஃபனே, ஸ்மார்ட் வாட்ச் எப்பரா இருக்குது? பைசி வாட்ச் சூப்பரா இருக்குது. தேங்க் யூ பைசி. அடா டேய், இந்த பிரியாணி கடை இவ்வளவு ஹைப்பர் குடுத்தீங்க. அப்படிதாங்க ரீசெண்டா நானும் குட்டி ஃபனும் சேர்ந்து தொக்கு பிரியாணி சாப்பிடலான்னு சென்னையில இருக்கிற முக்காவாசி யூடியூபர்ஸ் ஆஹா ஓஹோன்னு சொன்ன கேஜிஎஃப் பிரியாணி கடைக்கு தான் போயிருந்தோம். இவங்க கிட்ட இருக்குதே மொத்தம் 4 வகை பிரியாணி. ஃபர்ஸ்ட் ஒன் சிக்கன் தொக்கு பிரியாணி, ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி. இவங்க ரீசெண்டா லான்ச் பண்ண மந்தி பிரியாணி. நாங்க போன டைம் என்னவோ அவங்களுடைய மந்தி பிரியாணி கிடையாது, மத்த 3 பிரியாணியுமே ஆர்டர் பண்ணிட்டோம். அப்பனா சொல்லணும்னா அவங்களுடைய ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணியும் பீஃப் பிரியாணியும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஆனா அவங்களுடைய யூனிக்கான தொக்கு பிரியாணி இருக்கே, அவங்க கொடுக்கிற குஸ்காவும் அதுக்கு மேல ஊத்தி கொடுக்கிற சிக்கன் தொக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சும்மா அஜால் குஜலாவா இருக்கும். நீங்க கேஜிஎஃப் பிரியாணி கடைக்கு போனீங்கன்னா என்னுடைய சஜஷன் சிக்கன் தொக்கு பிரியாணியை மட்டும் ஒரு பிளேட்ல 2 பிளேட் கூட நீங்க வாங்கி சாப்பிட்டு வரலாம். கேஜிஎஃப் பிரியாணி ஷாப் எக்ஸைட்டா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை OMR தான் இருக்கு.